ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகெயின் கம்மிங் பேக் வித் அமர்நாத் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, ராகு தசையை எப்படி கணிக்கிறது. ராகு தசா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ராகு தசா, சனி தசா, செவ்வாய் தசா இதெல்லாம் வந்ததுன்னா கெட்ட விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது. ராகு தசாவில் நிறைய விதமான பொருளாதார வளர்ச்சி மட்டும் இல்லை, அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது நிறைய பேருக்கு ராகு தசாவோட வேலையாக தான் இருக்கும். அதுக்கு எல்லாருக்குமே அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட சொந்த ஜாதகத்தில் பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த தேதி இதன் அடிப்படையில் தான் அவங்களோட மற்ற கிரகங்களும் ராகுவும் எங்கே பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது, ராகுவோட தொடர்பு கொண்ட கிரகங்கள் என்ன, அதை வச்சு தான் ராகு தசா எப்படி இருக்குன்றது நம்ம சொல்ல முடியும். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் அனைவருக்கும் ஜோதிடம் அப்படின்னு ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒருவருக்கும் அவங்களுடைய சந்தேகங்களுக்கு, அதாவது அவங்களோட சொந்த ஜாதகமாக இருக்கலாம், இல்லை வேறு ஒருத்தங்க ஜாதகமாக இருக்கலாம், அந்த சொந்த ஜாதகமாக இருந்தாலும் வேறு ஒருத்தங்க ஜாதகமாக இருந்தாலும் அவங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதை சரியாக போட்டு உங்களுடைய ஒரு கேள்வியை போட்டிங்கன்னா அதற்கான பதில் 24 மணி நேரத்தில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு வழங்கப்படும். இது உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய நோக்கம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்கும். எப்படின்னா, நாம் ஒவ்வொரு பதிவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கிற மாதிரி, அதாவது ஜோதிடர்களுக்கு மட்டும் இல்லை, ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கும் பலன் எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த சேனலோட முக்கிய நோக்கம். அதுக்கு தான் இந்த தசா புத்திலாம் எப்படி நம்ம பலன் எடுக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு பதிவாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 1000 பதிவுகள் இருக்குது. 1000 பதிவுகளும் பார்த்திங்கன்னா அதில் பெரும்பாலான பதிவுகள் உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் எப்படி எடுக்கணும், ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருந்ததுன்னா பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்றது ஜோதிட புக்கில் இருக்கும். அதாவது 7ல் சனி இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு. ஆனால் உங்கள் ஜாதகத்திலேயோ இல்லை நீங்கள் பலன் கூறும் ஜாதகத்திலேயோ அந்த கிரகத்தோட என்னென்ன மற்ற கிரகங்கள் தொடர்பு பெற்றிருக்கு, அதை வச்சு தான் தசாபுத்தி பலன்களை நீங்கள் சொல்ல முடியும். அதுதான் நம்ம சேனலோட நோக்கம். அதற்காக தான் ஒவ்வொரு பதிவும் நம்ம இருக்கு. சரிங்களா? இப்போ ராகு தசா அது எப்படி நம்ம பலன் இருக்கிறது, அது பார்த்திங்கன்னா ராகு தசான்னு கேட்டிங்கனாவே 18 வருஷம் நடக்கும். அது எல்லோரும் உங்களுக்கு தெரியும். ராகு தசா பெரும்பாலானோருக்கு வரும். கண்டிப்பாக அவங்களுடைய 18 வயசில் வரலாம், சில பேருக்கு 50 வயசுலேயும் வரலாம். சரிங்களா? அது எப்போ வருதுன்றது முக்கியம் இல்லை, அது எப்படி இருக்குன்றது தான் முக்கியம். இப்போ ஒரு உதாரணமாக பார்த்திங்கன்னா, ஒரு மேஷ லக்னமாக இருக்கிறீங்க வச்சுக்கோங்க. லக்னத்திலே ராகு இருக்குது. பெரும்பாலான ஜோதிட புக்கில் என்ன போட்டிருக்கோன்னு பார்த்திங்கன்னா, லக்னத்தில் ராகு இருந்தால் திருமணம் லேட் ஆகும், திருமண தடை இருக்கும். ஏன்னா 7ல் கேது இருக்குது இல்லைங்களா? 7ல் கேது துலாம் ராசியிலேருந்து லக்னத்திலே ராகு மேசத்தில் இருந்ததுன்னா இப்படி நடக்கும். அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்காது. அவங்க ராகு கேது தோஷத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு 30 வயசுக்கு மேலே தான் முன்னேற்றம் இருக்கும். இதெல்லாம் பொதுவான கருத்து. அந்த பொதுவான கருத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்களா? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அதே மேஷ லக்னத்துக்கு ராகு மேஷத்திலிருந்து கேது துலாமில் இருந்தாலும் அந்த மேஷ லக்னத்தில் இருக்கிற ராகுக்கு ஹவுஸ் ஓனர் இருக்கார் இல்லைங்களா, செவ்வாய், அவர் மகரத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. மகரத்தில் செவ்வாய் இருந்தால் உச்சம் மட்டும் கிடையாது, திக்பலமும் கூட 10 இல்லைங்களா? அதாவது மகரம் மேஷ லக்னத்துக்கு 10வது வீடு. இப்போது ராகு தசா இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உச்சனோட வீட்டில் இருந்தது ஒன்று ராகுவோட பலன் ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ராகுவோட தசையில் அவங்க பெரிய விதமான தொழில் செஞ்சு, அதாவது இரும்பு, இன்ஜினியரிங் இது போன்ற தொழிலில் பெரிய அளவில் முன்னேற்றம் அடைவாங்க. பெரும்பாலானவங்க சைக்கிள் கம்பெனி வச்சுருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா, இவங்களோட ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு தான் இருக்கும். இவங்களும் ராகு தசையில் தான் முன்னேறினவங்களாக இருப்பாங்க. இது மேஷ லக்னத்தில் இருக்கிற ராகு. இப்போ ரிஷப லக்னமாக இருந்து ராகு 2வது வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2வது வீடுனா ரிஷப லக்னத்துக்கு மிதுனத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மிதுனத்தில் இருந்தால் குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்குது, பிரச்சனையை கொடுக்கும். 8ல் கேது இருக்குது, ஆக்சிடென்ட் நடக்கும். ஏன்னா கேது செவ்வாய் மாதிரி பலன் கொடுக்கும் இல்லைங்களா? அதை தவிர திருமண தடை வரும். திருமணம்ன்றது சில பேருக்கு நடக்கவே நடக்காது குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது அப்படின்ற ஒரு கருத்து நிறைய பேருக்கு தெரியும். நிறையா புக்லேயும் இருக்கும், நிறையா பதிவுகளும் அப்படி இருக்கும். இப்படி இருக்கிற ராகுக்கு எப்படி நல்ல விதமாக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்னமாக இருந்து மிதுனத்தில் 2ல் ராகு இருக்கும் பொழுது கும்பத்திலிருந்து குரு ராகுவை தொடர்பு கொள்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயமும், பணம்னா 2வது இடம் பணம் கூட இல்லைங்களா, குடும்பஸ்தானம், தனம், வாக்கு, குடும்பம். அவங்க ராகு தசை ஒரு 20 வயசுக்கு மேலே வருதுன்னு வச்சுக்கோங்க. ராகுவுக்கு குருவோட தொடர்புனால
அவங்க 20 வயசுக்கு மேலே நல்ல வேலையில் செட்டில் ஆகி, ஏன்னா வந்து குருன்றவர் வந்து 11வது இடத்துக்கும் அதிபதி. அந்த 11வது அதிபதி ராகுவை பார்க்கும்போது, அந்த ராகு வந்து பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கும். சில பேர் வெளிநாட்டில் போயிட்டு வேலை அமைச்சு பெரிய அளவில் முன்னேறுவாங்க. ஏன் வெளிநாடுன்னு கேட்டிங்கன்னா, ராகு 2ல் இருக்கும்போது 8வது வீட்டோடையும் கேது மூலமாக தொடர்பு கொள்ளும். ராகு கேதுவுக்கு பார்வை இல்லைனாலும் அந்த அச்சு மூலமாக 8வது வீட்டை தொடர்பு கொள்றதுனால 8வது வீட்டு அதிபதி குரு பார்க்குறதுனாலையும் பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும். ஒருவேளை குரு பார்க்கல, அப்போ எப்படிப்பா அவங்க கல்யாணம் நடக்காது, இதெல்லாம் பழைய கதையை சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதே ரிஷப லக்னத்துக்கு 2ல் ராகு இருக்கும்போது, அதாவது மிதுனத்தில் இருக்கும்போது, அந்த வீட்டு அதிபதி ரிஷப லக்னத்துக்கு 5வது வீட்டில், அதாவது புதன் வந்து 5வது வீடான கன்னியில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, உச்சமான புதன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஸ்டடி படிப்பாங்க. ஏன்னா அதே 20 வயசு இல்லைங்களா, படிக்கிற வயசில் வரும்போது சில பேருக்கு படிப்பு கெட்டு போயிடும். ராகு தசையும் சுக்கிர தசையும் படிக்கிற டைமில் வந்தால் படிப்பு வராது, படிப்பெல்லாம் நின்று போயிடும், படிப்பில் கவனம் வராது, கவனச்சிதறல் வரும் அப்படின்றதும் பொதுவான கருத்து. இப்போ ரிஷபத்தில் லக்னத்துக்கு 2ல் ராகு இருக்கும் பொழுது, கன்னியில் அதாவது மிதுனத்தில் இருக்கும் பொழுது, கன்னியில் புதன் உச்சமாக இருக்கும்பொழுது அவங்க வந்து இன்ஜினியரிங் துறையில் பெரிய அளவில் முன்னேற்றம் வருவாங்க. ஏன்னா இன்ஜினியரிங் ஹவுஸ் இல்லைங்களா, மிதுனம் மட்டும் இல்லை, கன்னியில் வீடு கொடுத்தவன் உச்சமாக இருக்கிறதுனால ராகு தசையில் அவங்க சூப்பராக படித்து நல்ல விதமாக வெளிநாட்டில் இன்ஜினியரிங் படித்து முன்னேற்றம் அடைவாங்க. சரி, இது 2வது வீட்டில் ராகு இருந்தால். 3வது வீடுனா பொதுவாக எல்லா ஜோசிய புக்லையும் போட்டிருக்கும். இயற்கை பவர்கள் 3, 6, 9, 10, 10, 11 இருந்தால் சுப பலன்களே கொடுக்கும். அதனால் 3வது வீடை வேணாம், விட்டுடலாம். சரிங்களா? ஏன்னா எல்லா புக்லேயும் வந்து நல்ல பலன்களை கொடுக்கும்ன்றது நம்ம எதுக்கு ஆராய்ச்சி செஞ்சுட்டு. அதனால் 4வது வீட்டுக்கு போயிடலாம். 4வது வீடுனா ஒரு மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க. 4ன்றது கன்னி ராசி. 4ல் ராகு இருக்குது. கன்னியில் இருக்கும் ராகு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்றது பொதுவான கருத்து. இப்போ கன்னி ராசியில், அதாவது மிதுன லக்னத்துக்கு ராகு இருக்கும்பொழுது ராகு தசை வந்து ஒரு 30 வயசில் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு. இந்த ராகுவை வந்து நீச்சமான குரு, அதாவது மகரத்துலேருந்து குரு பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, எப்போ பார்த்தாலும் குரு பார்க்குதுன்னே சொல்கிறீங்க, அது வேணாம், விட்டுருங்க. சுக்கிரன் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க ராகு கூட. நீச்சமான சுக்கிரன் அவர் வந்து கன்னி ராசியில் ராகு கூட சேர்ந்தால் என்ன பலனை கொடுக்க போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தாங்க சூப்பராக பலன் கொடுப்பாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனோட 5வது அதிபதி இல்லைங்கன்னா மிதுன லக்னத்துக்கு, அந்த 5வது அதிபதின்றது ஒரு லக்கிஸ்தான அதிபதி. அந்த லக்கு வந்து 30 வயசில் இருக்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றம், புதிய தொழில் தொடங்குவாங்க. அதாவது டெக்ஸ்டைல் போன்ற இண்டஸ்ட்ரியில் தொழில் தொடங்குவாங்க. ஃபுட் ரிலேட்டட் பேக்கரி போன்ற தொழில் தொடங்கி பெரிய அளவில் முன்னேற்றம் அடைவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, 4லேருந்து சுக்கிரன் 10வது வீட்டை பார்ப்பார். அவர் வந்து ராகுவோட தொடர்பு கொள்றதோட்டு அந்த 5வது வீட்டுக்குரிய பலன்கள்லாம் அள்ளி கொடுப்பாரு. இதே அவங்க ஏற்றுமதியும் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரெஸ் மெட்டீரியலில் பெரிய அளவில் முன்னேற்றம் அடைவாங்க. இது ராகு தசையில் சுக்கிரன் கூட இணைந்திருக்கும் பொழுது. சரிங்களா? ஆனால் சுக்கிர தசை வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிர தசை அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா ராகுவுக்கு பவரை கொடுத்துட்டு சுக்கிரன் வீக் ஆகிடுவார். ஏற்கனவே அவர் வந்து நீச்சமாக இருந்தாலும் அந்த நீச்சத்தன்மையான சுக்கிரன் ராகுவை தொடர்பு கொண்டாலும் இணைந்திருந்தாலும் இந்த மாதிரி பலன்களை ராகு தசையில் கொடுப்பார். இது ராகு 4ல் இருந்தால் வர பலன் மிதுன லக்னத்துக்கு. 5ல் இருந்தால், 6ல் இருந்தால், 7ல் இருந்தால், 8ல் இருந்தால், 9ல் இருந்தால், 10ல் இருந்தால், 11, 12ல் இருந்தால் அப்படின்றத வந்து அடுத்த 2 பதிவுகளில் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 6, 10, 11 நம்ம பார்க்க போகிறதில்ல. ஏன்னா இயற்கை பவர்கள் அந்த இடத்துல இருந்தால் எப்போவுமே நல்ல பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்றதோட்டு அதை நம்ம அனலைஸ் பண்ண வேணாம். மற்ற இடத்துல எப்படி இருந்தால் என்ன மாதிரி பலன்கள்ன்றதை நம்ம அடுத்த வர வீடியோவில் ராகுதசா பலன்கள் எடுப்பது எப்படி, ராகுதசா என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கும் ராகுதசா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்க வேணும்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் ராகுதசா என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும்னு உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயே பதில் வரும். கொடுக்கும்பொழுது உங்களுடைய பிறந்த நேரத்தை சரியாக கொடுத்தீங்கன்னா சரியான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். அனைத்து ராசியினரும் சிறப்பாக வாழ அமர்நாத் அஸ்ட்ரோ வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.